ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவை தொடர்ந்து மகாராஷ்டிராவிலும் இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லோக்பால் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. 2014 இருந்து மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக 2019 பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றியும் கண்டாங்க. இறுதியில் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக கூட்டணி முறிவு ஏற்பட்டது. சிவசேனாவுடைய என்சிபி காங்கிரஸ் இணைந்து ஆட்சியை பிடிச்சாங்க. இருந்தாலும் 2.5 வருஷத்துல பாஜகவினுடைய அரசியல் சூழ்ச்சிகளில் சிக்கி ஆட்சியை இழந்தாங்க. குறிப்பாக உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சிவசேனாவுடைய சிண்டே கலகம் செய்தார். அவருடைய ஆதரவாளர்களோட போய் பாஜகவுடன் கூட்டணியை அமைத்தார். இதனால உத்தவ் அரசு கவிழ்ந்தது. சிண்டே முதல்வரானார். அதற்கு அடுத்த ஆண்டு என்சிபி கட்சியில சரத்பவாருக்கு எதிராக கலகம் செய்துவிட்டு அஜித் பவார் பாஜக கூட்டணியில ஐக்கியமானார். கடைசியாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி 30 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. என்டிஏ கூட்டணி வெறும் 17 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. பாஜக 9 தொகுதிகளில் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. வாங்க இது சம்பந்தமான முழு விவரங்களையும் நாம நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இது உங்கள் அரசியல் பலகு.